86 நவம்பர் 28 படம் நம்ம ஊர் ரிலீஸு. 87, 88, 89, 90 ஒன்லி 4 வருஷமே பீக்கில் இருந்த ராமராஜன் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசில் நினச்சிருக்காங்கன்னா அதுக்கு அருமைக்குரிய அண்ணன் இசைஞானியோடைய அமைத்த பாட்டு ஒன்று தான் இன்று மக்கள் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்னை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கு. கிராமத்து மக்களையும் சாதாரண ஏழை எளிய மக்களையும் சராசரி மக்களையும் அன்புக்குரிய வியாபார பெருமகள் மக்களையும் உழைக்கும் வர்க்கத்தையும் போய் அந்த வரிகள் போய் டச் பண்ணி இன்னைக்கு ராமராஜன் பேசுகிறாங்க. எத்தனையோ கதைகள் கேட்டாலும் இந்த படம் கதை சொல்ல வந்த ராகேஷ் அவர்களும் மதி அவர்களும் பாலா சதீஷ் கார்த்தி வந்தாங்க. நான் நிறையா படம் கேட்பேன். இவங்க வரும்போது சரி எல்லாரும் சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்தார் நீ இன்ட்ரோவில் என்ட்ரி ஆகிருக்கீங்க அப்படின்னு. அப்போயே மனசுக்குள்ளே ஓகே முடிஞ்சு போச்சு, நீ வர முடியாது அவ்வளோதான். ஏன்னா இன்றைக்கி மன்றங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதில் உள்ள இல்லை வேலை செய்யலாம். நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், இப்போ கேளுங்க. அவ்வளவு ஒரு இன்னைக்கு ஆச்சரியமான விஷயம். எனக்கே கண் கலங்கு. 12 வருஷத்துக்கு அப்புறமும் என் ரசிகர்கள் இன்னைக்கு எனக்கு இப்போ இருக்காங்கன்னா கிரேட். அந்த ரசிகர்கள் ஒத்துக்கிறோம். அதனால் நான் முதல்ல அந்த கதையுடைய அமைப்பை பார்ப்பேன். என்னடா அது ஏதாவது நடிச்சோம்னு வச்சுக்கோங்க, நடிக்கலாம் காசை வாங்கி போட்டு. ஏதாவது ஒரு தாய் ஐயோ என் பிள்ளை இப்படி போய் நடிச்சிருச்சு, இதுக்கு வீட்டிலே இருந்திருக்கலாமே அந்த பையன் அப்படின்னு கூடாது. பரவாயில்ல பையன் நடித்தா நல்லா நடிச்சிருக்கான் பையனா, என்னுடைய படங்கள் வந்தால் இதெல்லாம் இருக்காது, இதை எதிர்பார்த்து வர்றவனை நான் ஏமாற்றக்கூடாது. எத்தனையோ கதையை பண்ணாலும் அவங்க கதை சொல்லும்போது நான் உன்னிப்பாக கவனித்தேன். இதை நான் பண்ணலாம் போது முதல்ல ஒரு 5 நிமிஷம் கேட்டோன்னே முடிவு பண்ணிட்டேன். ஓகே ஒரு மாதிரி போகுது அப்படின்னாலும் நம்முடைய கேரக்டர் தன்மையும் கட்டக்கூடாது, அதே மாதிரி நம்ம பழசு டைப்பாக போயிடக்கூடாது. இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லை, போன ஜென்ரேஷன் இல்லை, நாளைக்கு ஜென்ரேஷன் மாறிச்சுன்னு சொல்கிறோம். தவிர ரேஷன் கார்டில் இன்றைக்கி கூட்டம் அப்படி தான் இருக்குது. அதனால் எந்த ஜென்ரேஷனுக்கு போதுற மாதிரி டைரக்ட் பண்ணியிருக்காரு, தயாரிப்படுத்துக்காரு. கதை எப்படி கதை சொல்லி முடிச்சோன்னா நான் இன்ட்ரோல் சொன்னாங்க. நான் கதை முடிஞ்சிச்சாருன்னு கேட்டேன். இல்லை சார் இதுதான் இன்ட்ரோல். நாங்கள் நீங்கள் படம் பாருங்கள் சார், பத்திரிக்கையாளர்கள் உங்களை மீறி ஒரு விஷயம் நாட்டுக்குள்ளே போகாது. வடகொரியா சரி கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் கேள்விப்பட்டேன். அங்கேருந்து ஒரு நியூஸ் வெளியே போகாது, வெளியேருந்து ஒரு நியூஸ் உள்ளே வராது. இந்த வடகொரியாவை நான் கேள்விப்பட்டேன். அது மாதிரி உங்கள் பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் இல்லாமல் இன்றைக்கி யாருக்கும் எந்த நியூஸ் தர்றதில்லை. ஏன்னா எங்களுக்கு நியூஸை முத தெரிவிக்கிறத நீங்கள் தான் போடுறீங்க டிவியில், நீங்கள் சொல்லித்தான் நாங்கள் பார்க்குறோம் வீட்டில். இதுதான் உண்மை. அது மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லும்போது இந்த இன்ட்ரோல் பிளாக் பாருங்கள். 100% சினிமாவில் நான் பெருமைக்காக சொல்லலை, உரிமையாக சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். நீங்கள் வேணால் விசாரித்து எழுதுங்க. ராமராஜன் சொல்கிறது உண்மையாக பொய்யா? ஒரு திரையரங்கில் டூரிங் டாக்கீஸ் ஒரு சினிமாவுடைய அடித்தளம் ஆரம்பத்தில் ப்ரொடியூசர் பிள்ளையாசி போடுற படம் எடுக்கலாம்னு, அதுக்கப்புறம் டைரக்டர், அப்புறம் ஆர்டிஸ்ட்டு, கதை ஓகே பண்ணி எல்லாம் பண்ணி ஷூட்டிங் பண்ணி டப்பிங் பண்ணி எல்லாம் பண்ணி ரீரிகார்டிங் பண்ணி பாட்டு போட்டு எல்லாம் எடுத்து தேட்டர் ரிலீஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி அப்புறம் பி சென்டர் சி சென்டர் கடைசியில் போய் கிச்சறது. அங்கே காவிரி நினைக்கிற தண்ணீர் கடமடைக்கு போகிற மாதிரி இந்த திரையரங்கத்தில் ஃபஸ்ட் காப்பி எடுக்கிற படம் இங்கே லாஸ்ட்டு தான் டூரிங் டாக்ஸில் போய் நிற்கிறது தான் லாஸ்ட்டு சினிமாவுக்கு.